இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக மக்களவையில் கொண்டுவரப்பட்ட திருநங்கைகள் உரிமை பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கும் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராகவும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட மனித உரிமைகளுக்கு எதிராக மக்களவையில் கொண்டுவரப்பட்ட திருநங்கைகள் உரிமை பாதுகாப்பு திருத்த சட்ட மசோதாவை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி திருநர் மசோதா எதிர்ப்பு போராட்ட குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. கூட்டணி தலைவி ஷீதல் நாயக் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினார்கள். மேலும் திருநங்கைகளுக்கு உள்ள நீண்ட நாள் கோரிக்கையை வலியுறுத்தி வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்களை எழுப்பப்பட்டது. அதன்படி கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் ஒதுக்கீடு வழங்க வேண்டும், வயது தளர்வு முறை மற்றும் மதிப்பெண் தளர்வு வழங்க வேண்டும், வீட்டு வசதி திட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் நேற்று தேங்காய்திட்டில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளராக பணியாற்றி வந்தவர் மோகன்தாஸ். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அவருக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்காத காரணத்தினால் ஏம்பலம் தொகுதியில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து விலகிக் கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமியின் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஏம்பலம் தொகுதியில் போட்டியிட மோகன்தாஸ் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் தனது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக வந்து தேங்காய்திட்டு மீன்வளத்துறை அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சட்டமன்ற தேர்தலில் ஏம்பலம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பெருவாரியான வாக்குகள் பெற்று வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். நெல்லித்தோப்பு தொகுதியில் எல்ஜேகே வேட்பாளர் ஜெயக்குமாருக்கு பொன்னாடை அணிவித்து கட்சியின் சின்னமான தர்பூசணியை ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். நெல்லித்தோப்பு தொகுதியில் ஜர்ஜிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் ஜெயக்குமார் கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்து தன்னை வேட்பாளராக அறிவித்ததற்கு நன்றி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஜெயக்குமாருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் கட்சியின் சின்னமான தர்பூசணியை வழங்கி அவரது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். மேலும் ஜெயக்குமார் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். புதுச்சேரியில் 14 ஆண்டுகளாக நடத்தப்படாத உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் வரை தேர்தல்களை புறக்கணிக்க போவதாக புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் பேசும்பொழுது, புதுச்சேரியில் அடித்தட்டு ஜனநாயகம் முற்றிலும் சிதைக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்கள் கடந்த 14 ஆண்டுகளாக நடத்தப்படவில்லை. இதனால் மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமையான உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு திட்டமிட்டு மறுக்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். மேலும் 1987ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 39 ஆண்டுகளாக மாநில அந்தஸ்து கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. சட்டமன்றத்தில் 16 முறை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் மத்திய அரசு இதனை ஏற்க மறுத்துள்ளது. இதனால் ஜனநாயக மக்களாட்சி இன்னும் உருவாக்கவில்லை என்று குறிப்பிட்டார். புதுச்சேரியில் தேர்தல் இன்று பணத்தின் போட்டியாக மாறியுள்ளது. கொள்கை, லட்சியம், மக்கள் நலன் ஆகியவை பின்னுக்கு தள்ளப்பட்டு பணபலமே வெற்றியை நிர்ணயிக்கும் நிலை உருவாகியுள்ளது. தேர்தல் ஜனநாயகம் வெகுவாக பணநாயகமாக மாறி வருகிறது. தேர்தலில் அதிக பணம் செலுத்தும் வேட்பாளரை வெற்றி பெறும் நிலை உருவாகியுள்ளது என்று கவலை தெரிவித்தார். 1962ற்கு முன்னர் பிறந்தவர்களே புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் ஆவார்கள் என்றும், ஆனால் சட்டமன்ற தேர்தலில் பிற மாநிலங்களில் இருந்து வருபவர்கள் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் புதுச்சேரியை சாராத 30 பேர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சியை கைப்பற்றும் அபாயம் உள்ளது. எனவே இதையெல்லாம் மத்திய அரசு கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், இதுபோன்ற காரணங்களால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். மூலப்பொருள் உயர்வு காரணமாக சோப்பு, டிடர்ஜென்ட் விலை 30 முதல் 35% வரை உயர உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சிறு தொழில் சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ள செய்திக்குறிப்பில், பல ஆண்டுகளாக குறைந்த விலையில் தரமான பொருட்களை உங்களுக்கு வழங்கி வரும் தமிழ்நாடு சிறு தொழில் சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் உற்பத்தியாளர்கள் சங்கம் தற்பொழுது ஒரு இக்கட்டான சூழலை எதிர்கொண்டுள்ளது. சர்வதேச சந்தையில் சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் கிடைப்பதில் கடும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதுவரை இல்லாத வகையில் மூலப்பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. பொருட்களின் தரத்தை குறைத்து விலையை அப்படியே வைப்பதை விட தரத்தை நிலைநாட்ட விலையை சற்று உயர்த்துவதே சரியானது என முடிவு செய்துள்ளோம். தரம் குறைந்தால் அது உங்கள் ஆடைகளையும் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். சிறு தொழில்கள் நசுங்கி விடாமல் இருக்கவும், உங்களுக்கு தொடர்ந்து தரமான சேவை கிடைக்கவும் இந்த தவிர்க்க முடியாத விலை உயர்வை ஏற்று ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி சார்பில் அரியாங்குப்பம் பகுதியில் போட்டியிடும் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார்.
புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்தியா கூட்டணியில் அரியாங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அங்கு வேட்பாளராக மறைந்த முன்னாள் எம்எல்ஏ ஜெயமூர்த்தியின் மனைவி விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி சிறப்பு பூஜை செய்து வழிபட்டார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் தனது ஆதரவாளர்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோருடன் ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். மேலும் அரியாங்குப்பம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி மாபெரும் வெற்றி பெறும் எனவும் தெரிவித்தார். காமராஜ் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வீடு வீடாக சென்று தர்பூசணி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காமராஜ் நகர் தொகுதியில் தர்பூசணி சின்னத்தில் வேட்பாளராக களமிறங்க உள்ள நிலையில் தொகுதி முழுவதும் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று சாரம் பகுதிக்குட்பட்ட ஞான பிரகாசம் நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்தார். அப்பொழுது லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவராகிய நான் தர்பூசணி சின்னத்தில் போட்டியிட உள்ளேன், எனக்கு உங்கள் வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு பிரச்சாரம் செய்தார். இதற்கு பதிலளித்த பொதுமக்கள் உங்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீர்கள் என உறுதியளித்தனர். மேலும் பகுதி முழுவதும் பொதுமக்கள் ஆரவாரமாக வரவேற்பு அளித்து ஆதரவு தெரிவித்தனர். முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்காததால் காங்கிரஸ் கட்சி மீது காரைக்கால் காங்கிரஸ் கட்சியினர் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சி வேட்பாளர்கள் இன்று இறுதி நாளாக வேட்புமனு தாக்கல் செய்து வந்த நிலையில் புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட சீட்டு வழங்காததால் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆதரவாளர்கள் ஆத்திரமடைந்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் இல்லத்தை முற்றுகையிட்டனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட காங்கிரஸ் கட்சி சார்பில் வாய்ப்பு வழங்காததால் காரைக்காலில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வெளியே வந்த காரைக்கால் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சந்திரமோகனை முற்றுகையிட்ட காங்கிரஸ் கட்சியினர் முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்காதது கண்டனத்துக்குரியது என்றும் வருத்தம் அளிப்பதாகவும் தெரிவித்தனர். மேலும் புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சிக்காக போராடிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு வாய்ப்பு வழங்காததால் காங்கிரஸ் கட்சி தலைமை மீறி தாங்கள் அதிருப்தியில் இருப்பதாக தெரிவித்தனர். அப்பொழுது இதுகுறித்து தலைமை நிர்வாகிகளிடம் பேசப்படுவதாகவும் இதற்கு நல்ல முடிவு எடுக்கப்படும் என்றும் காங்கிரஸ் கட்சியினரை மாவட்ட தலைவர் சந்திரமோகன் சமாதானம் செய்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தேங்காய் உடைத்து வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தை துவங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரசிற்கு 16 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் வேட்பாளர்கள் பெயர் அறிவிக்காமல் வேட்பாளர்களை அழைத்து பூஜை செய்து வேட்புமனுக்களை தாக்கல் செய்தார். இந்த நிலையில் 16 தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் பெயர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. இதில் இந்திரா நகர் தொகுதியில் போட்டியிட அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இதனையடுத்து இன்று காலை பிற்பகல் இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட ஜிப்மர் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ சஞ்சீவி விநாயகர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தேங்காய் உடைத்து அப்பகுதியில் பரப்புரையை தொடங்கினார். அவர் அப்பகுதியில் உள்ள மக்களை வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்க கோரி தீவிர பரப்புரை மேற்கொண்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள 13 வேட்பாளர்களை திமுக அறிவித்துள்ளது. ஒரு தொகுதியை விசிகாவிற்கு ஒதுக்கியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 30 தொகுதிகளை கொண்ட புதுவை சட்டசபைக்கு வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த நிலையில் புதுவையில் கடந்த 16ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் முடிந்தது. புதுச்சேரியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக நீண்ட இழுபறி நடந்தது. இதில் இறுதியாக காங்கிரஸ் கட்சிக்கு 16 தொகுதிகளும் திமுகவிற்கு 14 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரியில் திமுக போட்டியிட 13 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. மேலும் ஒரு தொகுதியை விசிகாவிற்கு ஒதுக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வில்லியனூர் சிவா, மங்களம் ரங்கன், திருபுவனை அங்காளன், பாகூர் செந்தில்குமார், முதலியார்பேட்டை சம்பத், உப்பளம் அனிபால் கென்னடி, உருளியன்பேட்டை கோபால், நெல்லித்தோப்பு கார்த்திகேயன், ராஜ்பவன் விக்னேஷ் கண்ணன், காலாப்பட்டு ரமேஷ், கதிர்காமம் வடிவேலு, காரைக்கால் தெற்கு நாச்சின், நிரவி, டிஆர் பட்டினம், நாக தியாகராஜன் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உழவர்கரை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் மணவெளி தொகுதியில் வேட்பாளர் ராமு நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் தமிழக வெற்றி கழகம் நேயம் மக்கள் கழகத்துடன் இணைந்து தேர்தலை சந்திக்கிறது. அந்த வகையில் மணவெளி தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ராமு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ராமு பூர்ணாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்துவிட்டு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் திமுக கூட்டணியில் திமுக கட்சிக்கு மங்களம், ராஜ்பவன் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த காங்கிரஸ் வேட்பாளர்கள் வேட்புமனுவை திரும்பப் பெறப் போவதில்லை என தெரிவித்துள்ளனர்.
புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து கூட்டணி உருவாக்கிய நிலையில் கடந்த சில நாட்களாகவே கூட்டணி தொகுதி பங்கீடு முடிவடையாத நிலையில் திமுக 13 இடங்களுக்கு மேலாகவும், காங்கிரஸ் 20 இடங்களுக்கு மேலாகவும் தனித்தனியாக வேட்புமனு தாக்கல் செய்தனர். இந்நிலையில் திமுகவில் போட்டியிடும் தொகுதிகளை தற்பொழுது அறிவித்துள்ளது. இதில் கட்சியின் மாநில அமைப்பாளர் சிவா வில்லியனூர் தொகுதி, மங்களம் தொகுதியில் ரங்கன், திருபுவனை தொகுதியில் அங்காளன், ராஜ்பவன் தொகுதியில் விக்னேஷ் கண்ணன், கதிர்காமம் தொகுதியில் வடிவேலு உள்ளிட்ட வேட்பாளர்களை கட்சி அறிவித்தது. இதில் புதுச்சேரி மங்களம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ரகுபதி வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இதேபோன்று ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் குமரன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இருவரும் மனுக்களை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் அதை வாபஸ் வாங்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளனர். மேலும் அவர்கள் மீது கட்சி எந்த நடவடிக்கை எடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தட்டாஞ்சாவடி சுயேட்சை வேட்பாளர் பங்காரம்மாள் கருணாகரன் ஜாலி ஹோம் நிறுவனர் புரோனோவை சந்தித்து ஆதரவு கோரினார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கிய பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் தேசிய விருதாளர் பங்காரம்மாள் கருணாகரன் ஜாலிஹோம் நிறுவனர் தேசிய விருதாளர் புரூனோவை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். மகளிர் புடைசூழ நடைபெற்ற ஆதரவு கோரும் நிகழ்வில் உமா மகேஸ்வரி, மேரி சாந்தி, கோகுலலட்சுமி, முனைவர் லலிதாம்பிகை, முனைவர் புவனேஸ்வரி, திலீபா, விஜயலட்சுமி, பிரியங்கா, மலர்விழி, விஜயலட்சுமி மற்றும் தனசெல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு ஆதரவு திரட்டினர். ஜாலி ஹோம் மாணவர்கள் பங்காரம்மாள் கருணாகரன் அவர்கள் வெற்றி பெற வேண்டி வாழ்த்து பாடல் பாடினர்.